உடைந்தது இந்தியா கூட்டணி, மம்தா தனித்து போட்டி, பிரதமர் மோடிக்கு நன்றி சொன்ன நிதிஷ்குமார். இந்தியா கூட்டணி என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி கட்டமைக்கப்பட்டது. அந்த கூட்டணி தற்போது கலகலத்து வருகிறது. அதற்கு காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு காங்கிரசுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அங்கு அந்த மாநிலத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் தனித்து போட்டி என்ற அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சியினருக்கு மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய அந்த கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஒரு கூட்டணியை கட்டியமைக்கும் போது மம்தா அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக தனித்து போட்டி என்று அறிவித்திருப்பது அந்த கூட்டணி மற்றொரு கலகலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கூட்டணியின் மற்றொரு முக்கிய முகமாக பார்க்கப்படும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தற்போது பிரதமர் மோடிக்கு அவர் ஒரு நன்றி கடிதத்தை எழுதியுள்ளார். அதில் அவர் பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அளித்திருப்பது, மோடி அவர்கள் தனது பேச்சை கேட்டு அந்த விருதை அளித்திருப்பது தனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஒருபுறம் பிரதமர் மோடி அவர்களை பாராட்ட, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஆம் ஆத்மி பார்ட்டி பஞ்சாபில் தனித்து போட்டியிடப் போவதாக மீண்டும் அறிவித்துள்ளதால் அங்கு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைக்கப்பட்டு சுமூகமாக வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் இதே சமயத்தில் மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி சிதறிக் கொண்டிருப்பதால் இந்தியா கூட்டணி உடைந்துவிடும் எனவும் அவர்கள் மீண்டும் பாஜக தலைமையில் ஒரு அணியில் செயல்படுவார்கள் எனவும் அங்கங்கு பேச தொடங்கியுள்ளனர். எனவே மீண்டும் பிரதமர் மோடி அவர்களை 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற பொதுத்தேர்தலிலும் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமர் ஆவாரென பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.